வெல்கம் டு எஃப்எஃப் டைம். ஸோ இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த தளபதி 69 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய காரணமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது ரெண்டு விதமான மனநிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ தளபதி அவர்கள் வந்து பல படங்கள் வந்து நடிச்சிட்டாரு. இது அவருடைய இறுதி படம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து அரசியலுக்குள்ளேயும் வந்து என்ட்ரி ஆயிட்டாரு. இந்த படம் வந்து அரசியல் சார்ந்த ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்றது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அது சார்ந்த டைட்டில் தான் வைப்பாங்க அப்படின்றதுமே நிறைய எதிர்பார்ப்பா இருக்கு. இது வந்து என்னதான் மக்களுக்கு சந்தோஷமா இருந்தா கூட இன்னொரு விதமான மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து அவருடைய இறுதி படம். இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டையோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையோ வந்து பார்க்க முடியாதே அப்படின்றது வந்து நிறைய பேருடைய கவலையா தான் இருக்கும். அதுவும் முக்கியமா விஜய் ரசிகர்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் வந்து இப்போவே புரியுது. இந்த தளபதி 69 டைட்டில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற பட்சத்தில் நாளைய தீர்ப்பு அப்படின்ற டைட்டில் தான் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் ஒரு தகவலா இருக்கு. ஏன்னா அரசியல் சார்ந்த படமா தான் கண்டிப்பா அந்த டைட்டிலா தான் வரும். அதுல வந்து அதுவும் விஜய் அவர்கள் நடிச்ச முதல் படமான நாளைய தீர்ப்பு படமே அவருடைய இறுதி படத்துக்கும் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் பரவிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தான் வந்து நமக்கு தெரியும் என்ன தலைப்பு அப்படின்னு. ஸோ இன்னும் வந்து நேரம் போயிட்டே இருக்கு. எப்படா வந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கோம். சீக்கிரமாவே விடுங்க ஹச் வினோத் சார். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம பிருத்திவிராஜ் அவங்களுடைய இயக்கத்துல மோகன்லால் அவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் லூசிபர் 2, அதாவது எம்புரான். இந்த படத்துடைய அப்டேட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஏற்கனவே டொவினோ தாமஸ் அவங்களுடைய கதாபாத்திரம் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு ஈவினிங் 7:07 இந்த எம்ரான் படத்துடைய டீசரை வந்து படக்குழு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலை வந்து உறுதி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதன்படி இந்த டீசர் வந்து L1 மாதிரியே, அதாவது லூசிபர் 1 மாதிரியே வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவில் வந்து பேசப்படுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு குறையலை அப்படின்னு தான் சொல்லணும். எம்புரான் படத்துடைய டீசருக்காக நீங்க எவ்வளோ பேர் வெயிட் பண்றீங்க? அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் ராஜமௌலி அவங்களுடைய இயக்கத்துல புது படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து மகேஷ் பாபு அவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான். இது எந்த அளவிற்கு உறுதி அப்படின்றத இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இயக்குனர் ராஜமௌலி வந்து ஒரு சின்ன போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து ஒரு சிங்கம் வர மாதிரியும், அந்த சிங்கத்தில் வந்து கம்பி வர மாதிரியும், ஒரு பாஸ்போர்ட் வந்து அவர் வச்சிருக்கிற மாதிரியும் தான் வந்து அவர் அந்த போஸ்டர் இருந்துச்சு. இதை பார்த்த பலருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மகேஷ் பாபு அவங்கள வச்சு தான் வந்து ராஜமௌலி அவங்க இயக்குறாங்க, இதை மறைமுகமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தை ஒருவேளை ராஜமௌலி சார் இயக்குனாங்கன்னா இது மகேஷ் பாபு அவர்களுக்கு 29வது படமா இருக்கும். ராஜமௌலி அவர்களுக்கு இது 13வது படமா இருக்கும். இதுவரை ராஜமௌலி அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த எல்லா படங்களுமே மக்களால் அதிக அளவில் வந்து பேசப்பட்டது, கொண்டாடப்பட்டது, ரசிக்கப்பட்டது, அவார்டு வரைக்கும் கூட போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அவார்டையும் வின் பண்ணிச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் ஒருவேளை மகேஷ் பாபு அவங்கள வச்சு இயக்குனாங்கன்னா இந்த படம் எந்த அளவில் பேசப்படும். அதுலேயும் பிரியங்கா சோப்ரா வந்து இதில் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு. ஸோ ராஜமௌலி அவங்களுடைய இயக்கத்தில் மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா இவங்கெல்லாம் நடித்து வெளிவர இருக்க போகிற அந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ்லையுமே ஒரு மிகச்சிறந்த நடிகராக பார்க்கப்படுறவர் தான் வந்து ராம் சரண். ஏன்னா அவருடைய படங்கள்லாம் வந்து டப் செஞ்சா கூட அவர் வந்து தமிழில் தான் நடிக்கிறாருன்ற மாதிரி இருக்கும். தமிழ் மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ராம் சரண் சாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இவர் கேம் சேஞ்சர் படத்தை ரீசெண்டாக வந்து நடிச்சிருந்தாரு. இப்போ இவருடைய சம்பளத்தை வந்து அவர் குறைச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. ஸோ அவர் வந்து பட சம்பளத்தை குறைக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கேம் சேஞ்சர் படம்லாம் ரிலீஸ் ஆகி அதிகமான வசூலை வந்து பெற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக வின் பண்ணிட்டாங்க, மக்கள்லாம் வந்து அதிகமாக இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்ற தகவல் வந்துடுச்சு. அப்புறம் ஏன் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான சம்பளத்தை அவர் நியாயமாக பார்த்தா கூட்டி தானே இருக்கணும், ஏன் குறைச்சிருக்காரு அப்படின்றது நிறைய ரசிகர்களுடைய கேள்வியா இருக்கு. ஸோ அது பட்சத்தில் ராம் சரண் அவர்கள் வந்து சம்பளத்தை குறைச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் கேட்டு எல்லாருமே கேம் சேஞ்சர் படத்தை தான் வந்து மிக்ஸ் பண்ணி கமெண்ட் போட்டுட்டு வராங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் பா விஜய் அவங்களுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் அகத்தியா. இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்கிறாங்க. ஜீவா, ராசி கண்ணா, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி இந்த மாதிரி பலருமே நடிச்சிருக்கிறாங்க. ஒரு காமெடி பட்டாளமாகவும் இந்த படத்தில் இருக்கிறதுனால இது ஒரு காமெடியான
வித்தியாசம்ன்றதை நம்மளால யூகிக்க முடியும். ஏன்னா இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க இது ஒரு ஃபேண்டசியான ஃபில்மாக தான் வந்து உருவாக போகுது அப்படின்றத இந்த படத்துடைய டைட்டில், டீசர், இந்த படத்துடைய ட்ரைலர் பார்க்கும்போதே நம்மளால வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அந்த வகையில் இப்போ இந்த படத்துடைய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாடல் வந்து ரொம்பவே கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்களே வந்து ஒரு பாடல் ஆசிரியர். அப்படி இருக்கும்போது அவருடைய படத்தில் அவர் பாடல் எழுதும்போது எந்த அளவிற்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த பாடல் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, செம்மண்ணு தானே எங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம தமிழ் படங்கள் தான் நம்ம நிறைய பார்க்குறோம் அப்படின்னா கூட முழுக்க முழுக்க தமிழ் வரிகளோட நம்ம தமிழ் பாடலை வந்து கேட்டாலே ஏதோ புதுசாக இருக்கு மாதிரி நம்ம ரொம்ப நாளாக கேட்க நினைச்ச ஒரு பாட்டை கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். அப்படிதான் வந்து அழகான தமிழ் வரிகளில் இந்த பாடலை வந்து இந்த குழுவினர் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாகவும் இருக்கு. இந்த படத்துடைய பாடலை வந்து நீங்க எத்தனை பேர் கேட்டீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த படத்தை வந்து ஐசரி கே கணேஷ் மற்றும் அனீஸ் அர்ஜுன் தேவ்ஸ் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே விஜய் அவங்களுடைய டைரக்ஷன்ல ஸ்ட்ராபெரி, ஆருத்ரா இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில இந்த படம் வந்து எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ரீச் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறாங்க சான் லோகேஷ் தான் வந்து ஏற்கனவே விஜய் அவர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த படமும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அந்த பாடலுடைய இறுதியிலே வந்து சொல்லியிருப்பாங்க, கம்மிங் சூன் நியர் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படம் வந்து விரைவில் திரைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா பிப்ரவரி மாதம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதாவும் ஏற்கனவே சில தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. அதன் அடிப்படையில் ஒருவேளை பிப்ரவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்மளும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, கிறிஸ் திருக்குமரன் அவங்களோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் ரெட்டத்தலை. இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க அருண் விஜய் அவர்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு ஹிட் கொடுத்த படம் அவருக்கு, மக்களால் அதிகமாக பேசப்பட்ட படம், அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்த படம், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த அளவிற்கு வந்து இப்போ மக்கள் மத்தியில் வந்து பயங்கரமாக ரீச் ஆகியிருக்கிறவர் தான் வந்து அருண் விஜய். அவர் ஆரம்பத்திலிருந்தே ஃபேமஸ் தான். ஆனால் அவருடைய உழைப்பு வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அவருடைய திறமையை இன்னும் கொஞ்சம் வந்து மெருகேற்றி இருந்தார் பாலா அவர்கள். இந்த வணங்கான் படத்திற்கு அப்புறமா இப்போ ரெட்டத்தலை அப்படின்ற படத்துடைய அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக படக்குழு வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வணங்கான் படம் வெற்றிக்கு அப்புறம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. ரெட்டத்தலை படமும் நமக்கு வந்து ஒரு பெஸ்டான படமாக தான் அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து இருக்காரு. ஸோ அவருடைய இந்த படத்துக்குரிய டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து மான் கராத்தே, கெத்து இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து இயக்கியிருக்கிறாங்க. இவர் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய அசிஸ்டன்ட்டும் கூட. கஜினி, ஏழாம் அறிவு, துப்பாக்கி, சர்க்கார் இந்த மாதிரியான படங்களோடலாம் வந்து ஏஆர் முருகதாஸ் அவங்களோட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. இந்த ரெட்டத்தலை படம் வந்து அவருக்கு எந்த அளவிற்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த படத்துல அருண் விஜய் மட்டும் இல்லாம சித்தி இதுனானி, தன்யா ரவிச்சந்திரன் இந்த மாதிரி பலருமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பிடிஜி யூனிவர்சல் நிறுவனத்துல இருந்து பாபி பாலச்சந்திரன் அவர்கள். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க தமன். நம்ம தமனுடைய மியூசிக் வந்து நம்ம நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். அந்த வரிசையில் இந்த ரெட்டத்தலை அப்படின்ற படத்துக்குமே வந்து அவங்க மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேரோட காம்போல இந்த ரெட்டத்தலை படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இந்த படத்தை பற்றி இன்னைக்கு ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த படத்துல இருந்து போஸ்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அருண் விஜய் அவர்கள் வந்து இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னப்பா, இன்னும் ஒவ்வொரு ஒர்க்காக முடிஞ்சதுக்கப்புறம் வேமா வந்து திரைக்கு வந்து பார்சல் கட்டுறது தான் வேலை அப்படின்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த வரிசையில் ரெட்டத்தலைக்கு வந்து பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ. பாய் ஃப்ரம் தேவிகா.